இது புதன்கிழமை எடுத்திருந்த வீடியோ. எனக்கு வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, போயிட்டு வர்றதுக்கே 12 o'clock ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்ட்டு வந்தோடனே டக்குன்னு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரைக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் அரைச்சி வச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கேரட்டு, பீன்ஸு, அதோட வந்து மீன் மேக்கர் போட்டு பண்ணியிருந்தேன். சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மசாலாவோடைய ரைஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லெமன் ஜூஸ் அதுக்கப்புறமா நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக பாப்பாவோட சத்தமே கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தேன். அவளால் என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுருந்தா. பொம்மையில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சிருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் மடித்து வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஆம்லேட்டுக்கு வந்து ரெடி பண்ணி ஆம்லேட் வந்து போட்டுட்டு சூடாக வெஜ் பிரியாணி ஆம்லேட்டையும் தொட்டு மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஈவினிங்க்கு மேலே முட்டை போண்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக முட்டை போண்டா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. நீங்கள் ரீசெண்டாக எப்போ முட்டை போண்டா சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காவும் இருந்துச்சு, அதோட முட்டை போண்டாவும் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டுட்டு சூடாக டீயோட முடிச்சாச்சு ஈவினிங்கு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.